महालक्ष्मी नमः प्रार्थनां समर्पयामि இந்த கல்யாணம் நடக்காது. பொண்ணோட அப்பா நீங்களே கல்யாணத்துல என்ன அர்த்தம்? மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன பிடிக்கலன்னு சொன்ன முதல் ஆள் நீங்க தான். அப்படி நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு செய்யல, எல்லாமே தப்பு தான். தப்பு நம்பர் 1. ஹாய் ஹலோ மாப்பிள்ளை எவ்வளவு பணம் போறாரோ அதை வச்சு அவர் மனசை கண்டுபிடிச்சிடலாம். 500 ரூபாய் போட போறாரா? ரொம்ப பெரிய மனுஷன். சூப்பர். தப்பு நம்பர் 2. வாங்க 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 கொடுங்கண்ணே, கொஞ்சம் வேலை இருக்குல்ல. சார், தண்ணில தண்ணி கலந்து அடிச்சா தப்பு சார். இப்படி கலந்து அடிச்சாதான் மப்பு. அது செல்லும் பொண்ணு பக்கத்துல உட்கார போறோம்ல, அங்க தண்ணி அடிச்சு நான் உட்கார்ந்தா தப்பா நினைப்பாங்களே. அதனாலதான் பன்னீர்ல கலந்து கம அடிச்சா வாசம் தூக்கும். அங்கேயே ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா நடக்கும். முறைக்கிற உனக்கு சார் கொடுக்கலன்னு கோமா. இதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டேன். ஆனா கிளைமாக்ஸ்ல வச்சிடா ஒரு ஆப்பு. மாமா இங்க வா மாமா. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரு விஷயத்த பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணுக்கு யாரு கூடயாச்சும் கள்ளக்காதல் இருந்து அவங்க கூட ஓடி போயிட்டாலோ, இல்ல ஹார்ட் அட்டாக் வந்து பொக்குன்னு மண்டை போட்டாலோ, ரோகிணியோட தங்கச்சி ராகினியவோ, இல்ல அவளோட தங்கச்சி ரூபினியவோ, அதுவும் இல்லைன்னா போன வாரம் தான் வயசுக்கு வச்ச உங்க கடைசி பொண்ணு ருக்மணி, இதுல ஏதாச்சும் ஒண்ணு எனக்கு கட்டி வைப்பீங்களா? இவனுக்கு பொண்ணு கொடுக்கலாம் நினைச்ச ஒரு பாவத்துக்காக ராகினி, ரோகிணி, ரூபினி, ருக்மணின்னு ஒரு காம்ப்ளெக்ஸே கட்டி வைக்க சொல்றான். நீங்களே சொல்லுங்க, இதுக்கப்புறமும் இவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க சொல்றீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாலே இவனால நெஞ்சு வலி எல்லாம் வந்துடுச்சு. இன்னும் என்னென்ன வலி எல்லாம் வரப்போதோ. சுமார் இவங்கிட்ட இருந்து என் பொண்ணையும் என் பொண்டாட்டியும் காப்பாத்துறதுக்காகவே ஏழைன்னு சொல்லி நான் ஒதுக்கி வச்சனே எங்க அக்கா பையன், இவனுக்கு இந்த முகூர்த்தத்திலேயே இப்பவே என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன். இன்னும் ஏன்டா நிக்கிற? போடா வெளியே. எப்படியும் போறதான் போறேன். போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆசை மாமா, நிறைவேற்றுவீங்களா? என்ன அது? இது வரைக்கும் முதல் ராத்திரிய நான் சினிமால தான் பாத்திருக்கேன், நேர்ல பார்த்ததே இல்ல. அதனால ராத்திரி வரைக்கும் இங்கேயே தங்கி ஆசை தீர பாதில் போட்டா. ஹாய் செகண்ட் ஹீரோ, ஐ அம் ஃபர்ஸ்ட் ஹீரோ. என் கூட ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? டேய் அடி வாங்குவ போடா. 10,000 தான். சொல்லுங்க என்ன பண்ணோம்? என்ன அண்ணான்டா? என் கூட ஒரு வீட்டுக்கு வர ஒரு ஃபிகரை பாக்குறேன். பொண்ணு பேரே பண்ணுமா? அதெல்லாம் வேணாம்பா. அந்த பொண்ணை பார்த்து பிடிக்கலங்கற. பிடிக்கல ரொம்ப சிம்பிளான வார்த்தையா இருக்கா? என்ன உனக்கு தாண்டா அது வார்த்தை, எனக்கு வாழ்க்கை. வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. இவர்தான் அந்த டம்மி மாப்பிள, தர்மபுரி மாப்பிள. என்ன தம்பி நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அப்பா இல்ல, அவங்க 2 பேரும் அயல் நாட்டுல இருக்காங்க. நீங்க பொண்ணை கூப்பிடுங்க மாமோய், அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சீக்கிரம் கூப்பிடுங்க. காயத்ரி, பிடிக்கல சொல்லு. காரி துப்புனா எவ்வளவு கொடுப்ப? 50,000. 50,000மா? ஓங்கி அரைஞ்சா 1 லட்சம் கொடுக்குறேன், ஓங்கி விடு. 1 லட்சம் ரூபாயா? அங்கெல்லாம் பார்க்க கூடாது, பேச பார்த்து பேசு. சரி சரி. பிடிக்கல பொண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. டயலாக்கா? அது ஒண்ணு இல்லைங்க மாமா, பொண்ணை வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன், அத மாத்தி சொல்லிட்டான். டேய், ஒண்ணுக்கு 10,000 தடவை நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்றா. 1 லட்சம் தடவை யோசிச்சாலும் எந்த மாற்றமும் இல்ல.
பொண்ண பாருங்க பஸ். திருநெல்வேலி அல்வா, சிவகாசி மத்தாப்பு, மதுரை மல்லி, பழனி பஞ்சாமிர்தம், மொத்தத்துல இது ஒரு திருப்பதி லட்டு. லட்டா அவன் மூஞ்சில் நடா முந்திரி பருப்பு ஏலகாயமா ஒட்டி வச்சிருக்க. ஏய் சுமாரா, என்ன டாவா? பொண்ண மட்டும் இல்லைங்க, இயல்பான அப்பா, யார் இவனா? இளமையான அம்மா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? சுருக்கமா சொல்ல போனா சின்ன வயசுல தோணில தொலைஞ்சு போன என் மாமா குடும்பத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. டேய், உரிச்சு வைக்க பிரிச்சு வைக்க இது என்ன பிரியாணி போட்டலமா? நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற. போய் உன் பேரண்ட்ஸ் கூட்டு போ. போறதுதான் போறேன். போறதுக்கு முன்னாடி உன்னை பத்தியும் 2 வார்த்தை பேசிட்டு போறேன். வாங்கின காசுக்கு இப்பதான் வேலை செய்யற. சொல்ல. நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்று இருந்தேன் அத்தை. அப்ப இவன் வந்து என் கையில 10,000 ரூபாய் கொடுத்துமாமா. எதுக்குங்க? உங்க பொண்ண பிடிக்கலன்னு சொல்ல சொன்னா. ஆனா நல்ல வேலை இவன் பேச்ச கேட்காம நான் பாட்டு போயிருந்தேன்னா இப்படி கும்முன்னு ஒரு அத்தையும் ஜம்முன்னு ஒரு பொண்டாட்டியும் எனக்கு கிடைச்சிருக்காது இல்ல. வரட்டா? என்னடி இது மண்டபம் மண்டபமா அலைஞ்சா கூட உன் சிக்கல் தீந்த படா இல்ல. என்னம்மா உனக்கு இத பத்தி தெரியாது? போன ஜென்மத்துல தில்லானா மோகனாம்பாள் படத்துல வர பத்மினி மாதிரி நான் மோகனாம்பாளா பிறந்தேன். இந்த ஜென்மத்துல என் சிக்கல் சண்முக சுந்தரம் எனக்காக எங்கேயாவது பிறந்திருப்பார். அவரை தேடிதான் மண்டபம் மண்டபமா அலையிற. சரியில்லையே. நீங்க கத்துறது கூட ராகம் மாதிரியே கேக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இது காம்போதி தானே? காம்போதி இல்ல, கபோதி இல்ல. ஆமா நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நானா? போன ஜென்மத்துல நான் தான் தில்லானா மோகனாம்பாள். என்ன? நீங்க சிக்கல் சண்முக சுந்தரம். நம்ம 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன? நீங்களும் ஊதுறீங்க, நானும் ஊதுறேன். ஐயா சிக்கல் என்ன? சிக்கலே இல்லாம என் கழுத்துல தாலிய கட்டுங்க. ஏமா நானே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கேன். நான் உங்க பாக்குறேன், நீ கட்ட பாக்குறியா? நீ ஆள விடு போ. சிக்கல் என்ன சிக்கல்? நீ எதுக்கு யூஸ் ஆகுறியோ இல்லையோ, ஒளியறதுக்கு சூப்பரா யூஸ் ஆகுற. உள்ள போ. இந்த குண்டை உள்ள பூட்டி வைப்போம், அப்பதான் நிம்மதி. பி ரமேஷ், கார்ப்பரேஷன் கக்கூஸ் எல்லாம் மொத்தமா கான்ட்ராக்ட் எடுத்தவன். உன் பொண்டாட்டி பேர் நான் மலமா? எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என் பொண்டாட்டி பேரு செங்கமலம். நான் சுருக்கமா மலம் மலம் தான். ஐயோ மறுபடியும் வாஞ்சடிக்க வச்சிருவோம் போல.